இங்கே சூடாமணிக்கு குழந்தை சூடாமணிக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்துட்டு எஸ்எக்கி அவங்க அப்பாவும் வந்துட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சனியனோட ஒய்ஃபான அவங்க வந்துட்டு அவங்க சொந்தக்காரோட குழந்தையோட வந்துட்டு வந்திருக்காங்க. அப்போது எஸ்எக்கியை பார்த்து என்னடி எப்படி இருக்குன்னு பேசிட்டு, எத்தனை நாளைக்கு உங்கள் அண்ணன் வீட்டிலேயே கிடக்க போகிற, நீ போய் உன் வாழ்துவெல்லாம் வாழ தேவையா, என்னென்ன நீ கூட அமுச்சு வைக்காமல் இருக்கன்னு சொல்லி கேட்க, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எங்கள் மாமனார் வந்து கூப்பிட்டு நான் போவேன், எங்கள் அண்ணனோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம், எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்ல, எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப, ஊரே ஒரு மாதிரி பேசுறியா அப்படி இப்படின்னு சொல்லினாலும் இசைக்கு செம்ம கடுப்பாயிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே ஊசி போட தேவையில்ல, இன்னொரு நாளைக்கு போட்டுக்கலாம் வாப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது அவங்க அப்பா கிட்டே வந்துட்டு சனியனோட ஒய்ஃப் வந்துட்டு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் மருமகள் உங்கள் பையன் வந்துட்டு அவங்க பொண்ணு வந்துட்டு வாழணும்ல, நல்லபடியாக அவங்க பையனுக்கு தான் அது புரியலன்ற மாதிரி சொல்ல, அவரும் வந்துட்டு ஆமாம் கரெக்டு தான்ற மாதிரி யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்தோடனே எசைக்கு புலம்பிட்டு இருக்கேன், என்னாச்சுடின்னு சொல்லிட்டு பரணி கேட்குறாங்க. இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்கு தான் இவ்வளோ கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சொல்ல, என்னடி அவங்க சொன்னதில் என்னடி தப்பு இருக்கு, ஆனாலும் வந்துட்டு சண்முகம் ஏதாவது சொல்லுவாள்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு, நான் என் அண்ணன் சொன்னால் மட்டும் தான் இந்த வீட்டை விட்டு காலடி எடுத்து வைப்பேன், இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தால் எப்படிடி இவ இப்படி தாம்மா சொல்வா, இவ்வளோ இது பண்ணி கம்பல் பண்ணியாவது அனுப்பிச்சிக்கலாம் அந்த வீட்டுக்கு, நீ வந்து மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி, அதாவது முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி அதாவது போய் பார்த்து நீ அவரை வந்து கூப்பிட்டுன்னு போக சொல்லு, நான் அமுச்சு வைக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க மாமனார் சொல்ல, சரி ஓகே நான் இப்போவே பேசுகிறேன் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுன்னு எஸ்கி சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் நீ போமான்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா நேராக வந்துட்டு பரணி போகிறாங்க. இங்கே முத்துப்பாண்டியை வர வச்சுருக்காங்க. கரெக்டாக முத்துப்பாண்டிக்கிட்டே இந்த மாதிரி சொல்ல, நான் கூப்பிட்றதுக்கு ரெடினா அவள் தான் வரமாட்டேங்கிறாளே, அவங்க அண்ணன் பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்ல, நீ தாண்டா எப்படியாவது கூட்டின்னு வரணும், என்னோட பேத்தியோட விளையாடணும்னு எனக்கு ஆசை இருக்காதான்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்ல, இவங்க வீரா அதுக்கப்புறமா சிவபாலன் எல்லாருமே சொல்கிறாங்க, அது நம்ம வீட்டு குழந்தை இங்கே தான் இருக்கணும், நம்ம விளையாடணும் பார்த்துக்கணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்ல, சரி ஓகே நான் வரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்ப அன்னையை பார்த்து சவுந்தரபாண்டி வந்துடுறாரு. வந்த ஒன்று வந்துட்டு எங்கே கிளம்புறீங்க என்ன ஏதுன்னு கேட்க, இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரத்துக்காக போகிறாங்க. நீ தான் வந்து கூப்பிடவே மாட்டேங்கிறேன்னு சொல்ல, அந்த வெறும் பையனை ஒரு விஷயம் பண்ண சொல்ல, அப்போ நான் வந்து உடனே கூப்பிட்டுன்னு வரேன் இசக்கியும் குழந்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பையன் தான் வந்துட்டு எங்கள் அக்காவை கொலை பண்ணான் அப்படின்னு ஒத்துக்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கோவமும் வந்துட்டு பரணி அதட்ட அங்கே வந்து சொம்பு வந்துட்டு அப்படியே தூக்கி இப்படி அடிக்கிறாரு. கரெக்டாக போயிட்டு அந்த சொம்பு வந்துட்டு பரணியோட மண்டையிலே இடியுது. இதுக்கப்புறம் இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி சண்முகம் என்ன செய்ய போகிறாரு சவுந்தரபாண்டிக்கு அகெயின்ஸ்டா, எப்படி அவர் வந்துட்டு இவங்க அக்கா கொலை பண்ணது வந்துட்டு இவரே தான்றதை கண்டுபிடிக்க போகிறாருன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.